வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி? லாஸ்ட் மந்த் திருச்சி போயிருந்தேன். திருச்சிக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் ரைட் சைடு ஒரு கடை பார்த்தேன். நான் கார்ல போயிட்டு இருந்தேன். எனக்கு கார்ல பார்க் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருந்தது. காரை பார்க் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த கடைக்கு போனேன். அந்த லேடி ஃபுல்லா ஃப்ரூட்ஸா வச்சிருந்தாங்க. போனோடனே கோவா கொய்யாப்பழம் ஒரு சாம்பிள் கொடுத்தாங்க. அப்படியே சில்லி எல்லாம் போட்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. வாங்கி அந்த சாம்பிளை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த லோ எண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸாக வச்சுருந்தாங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸு, போமோகிரானட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 600 ருபீஸ்க்கு ஆவரேஜாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட கேட்டேன், டென்டேட்டிவாக உங்களுக்கு எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 50,000 60,000 ருபீஸ் வரலும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க இங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் மார்னிங் 10 o'clock தான் வருவேன், ஈவினிங் ஒரு 5 o'clock குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் எல்லாமே கார் வச்சிருக்கிறவங்க தான் டார்கெட்டட் ஆடியன்ஸ். அந்த வழியில கார்ல யாரு போறாங்களோ அவங்க தான் டார்கெட்டட் ஆடியன்ஸ். அவங்க ஊருக்குள்ளார நார்மலான இடத்துல எல்லாம் போய் அவங்க சேலே பண்ணல. அந்த லேடி சேல் பண்றதுல இருந்து நான் ஒரு யூஎஸ்பியா எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நான் டிராவல் பண்ணி போற இடத்துல எனக்கு கார் பார்க்கிங்க்கு பக்காவான இடம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. கார் அழகா பார்க் பண்ணிட்டு போற மாதிரி இடம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. சாம்பிள் கொடுத்தாங்க. செகண்ட் யூஎஸ்பி. மூணாவது, அவங்க டார்கெட்டட் ஆடியன்ஸு கார்ல போறவங்க தான் அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸா இருந்தது. அப்போ ஆவரேஜா ஒரு கஸ்டமர் 500 to 600 ருபீஸ் ஈஸியா சேல் பண்ண முடியும். எவ்வளவோ கார் போகுது. 100 கார்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலே அவங்களோட பில் வேல்யூ 50,000. அவங்களோட சேலை பார்த்து எனக்கே பயங்கரம் ஒரு கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரியா உங்க பிசினஸ்க்கு நீங்க என்ன யூஎஸ்பி ஃபாலோ பண்றீங்க? அதாவது டிஃபரெண்டா யூனிக்கா பண்ணி நீங்க உங்க டார்கெட்டட் கஸ்டமரோட சேலை இன்க்ரீஸ் பண்றீங்களா?